Mr. and Mrs. Killadi, get ready for holiday. Mr. and Mrs. Killadi, get ready for holiday. Mr. and Mrs. Killadi, get ready for holiday. லைஃப் பார்ட்னரை நம்பு, எல்லா காட்டினா பம்பு. ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் தீபக்கின் இனிய மாலை வணக்கங்கள். ரம்யமான மாலை பொழுது கடற்கரையில இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ் நீங்க எல்லாருமே அவளை காத்துட்டு இருக்கிற Amazon.in Mr. and Mrs. Killadi powered by Rajcam Builders and freshness partner Synthol Diostic. ஹாய் கிலாடிஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு சிறப்பான வாழ்த்து நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜோடிக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அது யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் சீனியர் 20 years of lovely married life கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. வெரி குட். சோ 20 வருஷம் இந்த பயணம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சொல்லுங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறோன்றதை விட எவ்வளவு தடைகளை நம்ம மீறி நம்ம வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால என்னுடைய வாழ்க்கையில அத்தனை தடைகளையுமே நாங்கள் ஒரு எங்களுக்கான ஒரு வளர்ச்சி பாதையாக தான் நாங்கள் மாத்திருக்கிறோம். ஸோ அதுதான் எங்களை இன்னைக்கு இந்த ஒரு ஆக்ஷன் ஷோல ஒரு மூத்த தம்பதியரா இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் தான் முதல் முறையா ஒரு தலை சிறந்த வீர தம்பதிகள். ஸோ அவங்களோட நம்ம இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஜீ தமிழுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. Anyway, now coming to the serious note. இன்னைக்கு கிலாடி ஜோடிஸ் உங்களுடைய லைஃப்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலிமினேஷன் டாஸ்க். இன்னைக்கான டாஸ்க் எப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில உயரத்துக்கு தடைகளை மீறி ஜெயிக்கணும்னா அது கண்டிப்பா ஒரு ஆணோட துணை தேவை. ஸோ அது போலதான் இன்னைக்கு டாஸ்க் இருக்க போகுது. ஸோ கணவன்மார்கள் இன்னைக்கு மனைவிமார்களை சுமக்க போறாங்க. அவங்களோட முழு பாரத்தையும் சுமந்து உயரத்துக்கு கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு தடையை உடைச்சு அவங்கள சாதிக்க வைக்க போறாங்க. ஹஸ்பண்ட்ஸ், இது இன்னைக்கு உங்களுக்கான நாள். டாஸ்க் ஏரியா பாத்தீங்களா? இதுல கணவன் என்ன பண்ண போறாருன்னா, மனைவியோட முழு பாரத்தை தன்னுடைய முதுகுல சுமந்துக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ஏணி படிக்கட்டுல புடிச்சு ஃப்ரண்ட்ல முன்னேறும் போது ஃபுல் வெயிட், அதாவது வைஃபோட முழு வெயிட்டையும் மேல தூக்க போறாங்க. முன்னேறி போகும்போது பினிஷ் லைன் ஒன்னு இருக்கும். அந்த பினிஷ் லைனை டச் பண்ண போறாங்க. அந்த பினிஷ் லைன் டச் பண்ணும் போது வைஃப் பாத்தீங்கன்னா டோட்டலா மேல போயிருப்பாங்க. அந்த மேல போன இடத்துல ஒரு தடை அவங்களுக்காக காத்துட்டு இருக்கும். அதாவது ஒரு பானை. அந்த பானையை உரியடிக்கிற மாதிரி அடிச்சு அதை உடைக்கணும். உடைச்சிங்கன்னா உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட். குறைஞ்ச நேரத்துல எந்த ஜோடி இன்னைக்கு போய் இதை அச்சீவ் பண்றாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வின்னர் ஆஃப் த டேவா செலக்ட் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, யார் யார் என்னென்ன டைமிங் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஸ்கோர்ஸ் அமைய போகுது. அண்ட் எலிமினேஷன் அப்படின்ற விஷயம் அமைய போகுது. ஓகே, சோ யூ ஆல் ரெடி? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யார் பண்ண போறாங்கன்றத இப்போ நம்ம லாட் போட்டு சூஸ் பண்ண போறோம். கார்த்திக் அண்ட் நந்தினி. ஓகே, இதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா? 4 months ஒர்க் அவுட் பண்ணல. இருந்தாலும் நிறைய ஹெவி வெயிட்ஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஹெவி வெயிட்டு. அங்க ஒரு பானை, இங்க ஒரு பானை பண்ணிடலாம். Okay, so first killer jodi is going to be Karthik and Nandini. ஃபர்ஸ்ட் டாஸ்க் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. காரணம் என்னன்னா, நான் ஃபிட்னஸ்ல இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ ஸ்குவாட்ல பிடிச்சி இழுத்துடலாம். எனக்கு ஸ்குவாட் நல்லா பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் உள்ள வந்தேன். Okay, position போடுங்க. And your time starts now. Go, 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 go. Timing முக்கியம் Karthik. Come on. Full body balance தான். Come on, you can do it. Yes, வாங்க. Yeah. கால்ல grip balance. Come on.
அதுதான் இம்பார்ட்டன்ட். வாங்க சைடுல ஒரு பக்கம் பிடிச்சுக்கோங்க grip. அது வேண்டாம், அது இல்ல. ஐ மீன் ரோப். பாடி பேலன்ஸ் நந்தினி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால் பேலன்ஸ் ஆமா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா அந்த கிரிப் போட்டதே என்னோட ஷோல்டர்ஸ்ல பவர் இருக்கும், இழுத்துடலாம்னு நினைச்சு தான் உள்ள வந்தேன். கிரவுண்ட்ல you can do it. டைம் போயிட்டே இருக்கு. பரவாயில்ல டைம் ஆகாது. வா Okay. Come on, you can do it. Yes. வா Come on, Karthik. Come on. கையில flat ஆகுங்க. கையில இழுங்க. flat ஆக ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஈஸியா இருக்கும். வட உட்றாதடா டேய். வட மூணு கம்மி தான் இருக்கு. ஆக்சுவலி நான் அப்பதான் சாப்பிட்டு உள்ள வந்தேன். வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ஃபேட்லனால குடல் இறுக்கி வாந்தி வர ஆரம்பிச்சிச்சு. வாந்தி வந்து வாய் வழியா வரல, மூக்கு வழியா வந்தது. கார்த்திக் வாமிட் வருது. ஓகே, கார்த்திக் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெண்டர். அவர் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டா முடிப்பாருன்றதுதான் எல்லாருடைய இதுவா எதிர்பார்ப்பா இருந்தது. பட் இருந்தாலும் கார்த்திகாலே முடியல. அவருக்கு வந்து வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து he had to take a break. இருந்தாலும் we have to the show has to go on. அடுத்தது நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அடுத்த contestant any guesses? Okay, it's going to be Ramesh and Minnal Deepa. Deepa, Ramesh, எஸ் ready-யா? ரெடி Start பண்ணிடலாமா? பண்ணிடலாம். Okay, and your time starts now. Come on. Yes. நீ கொஞ்சம் ஃப்ரீயா பேலன்ஸ் பண்ணலாம். கமான் ரமேஷ் சரி வா. அந்த பேலன்ஸ் நீங்க கிடைச்சிருச்சுனா you can do it. ஈஸியா. அதான். அதே. Come on, yes. Good. Down towards the ground. Come on, move. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 3வது ஸ்டெப்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கினேன். என் பாடியை லூஸ் பண்ணிக்கிட்டேன். ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாமினா எடுத்துட்டு அந்த எப்படியாவது அந்த ரீச் ஆயிடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மூவ் பண்ணேன். ஒரு ஸ்டெப் என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க என்கரேஜ் தான் எனக்கு இன்னும் அதை முடிச்சிடணும்னு ஒரு வெறிய வந்தது. அப்படி முடியாது. You can do it. Yes, இந்த காலை மேல வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஈஸி ஆயிடும். வாங்க அப்படிதான். Yes. Good. கடல் தாண்டிட்டீங்க. தீபா. Come on, you can do it. இவர் முடிச்சிருவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா முடிச்சிருவாருங்கிற அந்த கான்பிடன்ஸ் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப பயந்து மேல இருந்து அழுதுட்டு இருந்தேன். Come on. 2 கட்டம் தான் நீங்க தாண்டணும். Come on. Yes. ஒரு ஸ்டேஜ் அப்புறம் ஈஸி ஆயிடும். முட்டி யூஸ் பண்ணுங்க. Come on, Ramesh. It's like எஸ் அவ்வளவு 8 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. அவ்வளவுதான். You're going to finish it. அடிமாத. உள்ள அடங்கணும்.
அடங்க ரசிகா. நீங்க finish line டச் பண்ணணும். அப்பதான் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். finish line டச் பண்ணணும். Yes! You're almost there. 9 minutes ஆயிடுச்சு. That's the finish. Yes! Okay, அது பாத்துப்பா. இருங்க ஒரு நிமிஷம் விடுங்க அவனை. ஒரு நிமிஷம் விடுங்க ப்ளீஸ். பிரதர் உண்மையிலே சொல்றேன், did an excellent job, fantastic. தீபா congratulations, super. நீங்க நினைச்சீங்களா அவர் முடிச்சிருவாரு சொல்லி இந்த டாஸ்க? அவருக்கு முட்டி வலியும் பேக் பெயின் இருக்கு, அதனால நான் ரொம்ப பயந்துட்டேன். அவனால முடியாது போல இருக்கு, இறக்கி விட்டுட்டோம்னு நினைச்சேன் நானு. ஆனா அவர் போகும்போது எனக்கு மேல போக போக வாமிட் வர மாதிரி இருந்து, தலை சுத்துச்சு. பட் அவர் படுற கஷ்டம் பார்க்கும்போது இது ஒண்ணுமே இல்ல. எனக்கும் பேக் பெயின் இருக்கு, இது கட்டும் போது எனக்கு முடியல. ஆனா அவர் படுற கஷ்டத்தோட இது எவ்வளவு பரவாயில்ல நினைச்சு நான் தாங்கிட்டேன். I love you அம்மா. Me too ma. Love you too. உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. எனிவேஸ் ரமேஷ், எக்ஸலன்ட் ஜாப். Thank you, thank you so much. நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இருந்தாலும் உங்க டைமிங் வந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. Okay, no problem. ஓகே, சோ அது என்னன்றது நான் அப்புறமா சொல்றேன். Okay. ஓகே, Okay. குட் ஜாப். Thank you. அடுத்த கில்லாடி ஜோடி யாருன்றது பாப்போம். எனி கெஸஸ்? அர்ச்சனா. என்ன சொல்றீங்க யுவராஜ்? தெரியல, தெரியலையா? கேக்குறத பார்த்தா நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க தான், வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் கார்த்திக் பண்ணும்போது எல்லாருமே பயந்தோம். கார்த்திகால முடியலன்னா ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அவராலே முடியல அப்படின்னாக்க எல்லாரும் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். பட் ரமேஷ் பண்ண உடனே எல்லாரோட கான்ஃபிடன்ஸும் வந்துருச்சு. ஓகே யுவி, எஸ்ண்ணா. குட் டு கோ. வா, குட் டு கோ. ரெடி. ஹவ் கான்ஃபிடென்ட் ஆர் யூ? ஐ அம் டெஃபினெட்லி கான்ஃபிடென்ட். முடிக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, சோ அவங்களுக்கு என்ன நீங்க சொன்னீங்க, இதுல எப்படி ஸ்ட்ராட்டஜில என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஸ்டே காம், ஐ வில் டு இட் ஃபார் யூ. ஸ்டே காம், ஐ வில் டு இட் ஃபார் யூ. அப்படியா? எஸ்ண்ணா. ரெடியா? போலாமா? ஓகே, and யுவி, your time starts now. Yes யுவி, yes யுவி. ஸோ நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரு பாயிண்ட் தான், இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்டிஃபா வச்சுட்டா ஈஸியா டிராவல் பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் டிராவல் பண்ணேன். Very good. Very good, Yuvi. You can do it. Down. Yes. Good. Wonderful timing. Very good. எனக்கு ஹைட் ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சு இந்த டாஸ்கை பொறுத்த மட்டும். ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் டாலா இருந்தாங்க, அந்த ஒரு பாரை ரீச் பண்றது ஈஸியா இருந்துச்சு. எனக்கு ஐ ஹேட் டு புல் ஹர், ஃபுல்லா இழுத்து ஒரு பாரை தொட வேண்டியது இருந்துச்சு. Yes. Very easy. Very good. Fantastic timing also. Yuvi. கட்ட முடியும் பட்டு. கட்ட முடியும். ஃபர்ஸ்ட் 3 டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டேன். எனக்கே தெரிஞ்சது ஐம் கோயிங் ஃபாஸ்ட்னு. அந்த 5th போறப்போ எனக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். ஏன்னா திருப்பி அதுக்கப்புறம் வெயிட் கூடுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பிரெத் கண்ட்ரோல் பண்ணிட்டு போலாம் அப்படின்றது அங்க ஸ்லோ டவுன் பண்ணேன். எனக்கு என்ன ஆச்சு, ஐயோ என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நானே ஐயோ என்னவோ ஆயிடுச்சு போல அப்படின்ட்டு ஓகே திரும்ப பிரேக் எடுத்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணாரு. Come on. கட்ட முடிஞ்சிச்சு. Yes. Come forward. Come on. Yuvi, come on. You can set a record. Come on. Okay, Yuvi. Come on. Come on. Come on. Go to touch it. Come on. Finish good. Okay, fantastic. Yuvraj, you completed your task.
லவ் யூ. யுவி எஸ். and Gayatri. Awesome timing. 3 minutes and 50 seconds. ஓகே சொல்லுங்க யுவராஜ், என்ன நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு அமேசிங்கான ஸ்டார்டிங் தான் சொல்லணும். அவ்வளவு ஃபாஸ்டா அவ்வளவு தூரம் போயிட்டீங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ள அவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. பட் என்ன ஆச்சு அதுக்கப்புறமா நீங்க ரொம்ப ஸ்லோ ஆயிட்டீங்க? Here and all I was confident. Okay, I'm going. அங்க வந்து கான்ஃபிடன்ட் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. I took some gap, breath control பண்ணேன். I left 5 seconds. Okay, I'll stay like this. அப்படின்னு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணேன். Then I took the pace again. சூப்பர். அண்ட் காயத்ரி சொல்லுங்க, ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைம்ல உங்க கணவர் இது முடிச்சிருக்காரு. How do you feel? எவ்வளவு பெருமையா இருக்கு? பெருமை வேர்ல்ட் லெவல். ஐயா. Anyway, fantastic job. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? மூலி அடிக்கிறது ஒரே ஆள் நான் தான்ப்பா. அப்படியா? சூப்பர். எப்படின்னு சொல்லிடு, டெக்னிக்க சொல்லிடு. Anyway, it's a sport game. Really, I want to beat your time. That is my aim. சூப்பர்ண்ணா. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். ஓகே யுவராஜ், அடுத்தபடியா யார் வர போறாங்க, என்ன டைம்ல முடிக்க போறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஐம் கோனா சூஸ் ஹூஸ் தி நெக்ஸ்ட். எனி கெஸஸ்? அண்ணன் அர்ச்சனா நட்வேத். உங்க மேல பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாரும் இருக்காங்க. சோ உங்களுக்கு ஏதாவது பிரஷர் இருக்கா இப்போ? ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. பட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளவுதான். பதட்டம் வேண்டாம், பரவாயில்ல, பண்ண முடியும். நம்ம பண்றோம். ஓகே, கான்ஃபிடன்ட். ரெடியா? shall we go? யா, கோ. Okay, and your time starts now. Come on, go. Super. Hey, super. Yes. Come on, brother. Very good. Super. Body down. Very good. Crawl. Yes. Very good. Come on. Time போகுது. Okay, come on, time போயிட்டே இருக்கு. Very good. Advait, come on. அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா அப்படி விட்டுருங்க. Come on, Advait. முடிச்சாச்சு. Advait, time போயிட்டே இருக்கு. You can set a record. Advait, come on. Timing is important. முடிச்சாச்சு. Come on. She completed. நீங்கதான். போங்க. Come on, Advait. Record time break பண்ண முடியும். Come on. Record time break பண்ண முடியும். Come on. Yes. Come on. Record time. Come on. Yes, go. Fantastic. You're fine. I love you. You're the best. Seriously, you're best. You're awesome, Abhi. Advait, you fine? Okay, அர்ச்சனா முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. My God. ரொம்ப நல்லா பண்ணீங்க, ஒரு நல்ல டைமும் இருக்கு. பட் இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட் டைமை வந்து ஈக்குவல் பண்ணிருக்கானேன்றது இப்போதைக்கு எங்களால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பரவாயில்ல, பட் என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? முடிச்சிருப்பீங்களா அந்த ரெக்கார்ட் டைம்? நான் முடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. So good job Advait and Archana. Please give them a big round of applause. Seriously, you're awesome. Okay, so Archana and Advait தொடர்ந்து அடுத்தபடியா யார் வந்து என்ன டைமிங் பண்ண போறாங்க
அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். யார் இப்ப அடுத்ததா வர போறாங்கன்றத பார்க்க போறோம். Any guesses? அனு. அனு. புல்லிங் தி பார்ட்னர் இந்த டாஸ்க் போன டாஸ்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த டாஸ்க் வந்து எங்களை பார்க்கும்போது ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் நானு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் and your time starts now. Come on Vicky, come on, come in. படு ஹிப் கீழ. வெரி குட், ரெக்கார்ட் டைமிங். அடிச்சிரும் போல இருக்க. ஹிப் கீழ. ரெடி செட் கோன்னு சொல்லவுடனே நான் ஆரம்பிச்ச ஸ்டார்ட் அப் வந்து ஹரிபரியா ரொம்ப ஆரம்பிச்சேன். போயிடணும், சீக்கிரமா போயிடணும். ஆனா அதுதான் நான் பண்ண ஒரு டிராபேக்கா எனக்கு ஆயிடுச்சு ஆக்சுவலா. இது வரைக்கும் இந்த 3 டாஸ்க்ல இந்த டாஸ்க் என்னால முடியல. எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருந்தது, இவன் முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ப்ரொசீட் பண்ண இவன் கஷ்டப்பட்டது எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் பிஹைண்ட். லாட்டா படு. இப்ப போ. அப்படி பண்ணாத, இப்ப புடிச்சுக்கோ. லாட்டா கீழ அமுக்கு. மூளை யூஸ் பண்ணு. தரையில படு, ஃபுல்லா படு. தரையில படு ஃபுல்லா. ஃபிளாட்டா போ. மேல தூக்க வேண்டாம். மேல தூக்காத. சத்தியமா முடியாது. விக்கி அவசரப்படாத. கண்டினியூ பண்றியா? அவசரப்படாத. விக்கி, சரி விக்கி. அவனுக்கு வந்து என்னோட வெயிட்டை கேரி பண்ண முடியல. எனக்கு இவன் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கனால தான் அவனால பண்ண முடியலையோ. மிச்சம் எல்லாரும் பண்ணாங்க, எங்களால பண்ண முடியல. எனக்கு கஷ்டமா இருந்தது. சின்ன டெக்னிக் தான்டா. ஃபிளாட்டா பண்றா. அப்படியே இரு. வெயிட் அப்பதான் உனக்கு தெரியாது. நீ முதுக பெண்ட் பண்ணனா, ஆர்ச் பண்ணனா இதாயிடும். அவனுக்கு அது தெரியல. அவசரத்துல இருக்கிறான். Are you okay? Yeah. Good. Anu, என்னப்பா? Vicky, are you okay? Huh? I'm not okay. So you want to continue or you want to quit? What do you say? குவிட் பண்ணிக்கிறீங்களா? ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? So much of hope that he'll complete this task. இத அவன் கண்டிப்பா முடிச்சிருவான்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் முடியல அவனால. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவனால பண்ண முடியல, அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண முடியல. அண்ட் moreover I felt really bad.
வாட்எவர் இஸ் a ரிசல்ட் we have to face it. மேபி இதுக்கப்புறம் எங்களுக்கு நெக்ஸ்ட் டாஸ்க் ப்ரொசீட் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, மேபி அங்க நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். நம்மளுடைய அடுத்த ஜோடி சல்சா மணி அண்ட் ஷீலா. So let's see how they're going to do it. டாஸ்க் எங்களுக்கு கொடுத்துட்டோன்னு எனக்கு என்ன என் மைண்ட்ல வந்துச்சுன்னா என் வெயிட். மணி, are you ready? Ready, Deepak. ஷீலா, யா ரெடியா? ரெடி ரெடி. இந்த டாஸ்க்கை நீங்க வேகமா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோன்றது தெரியும். ஓகே, பாட்டம் அந்த 3ல இருக்கும். ஸோ வில் ஹாவ் டு கோ ஃபர்தர்னா நீங்க ஃபர்தரா போய் ஃபினிஷ் பண்ணி கம்மியான டைம்ல முடிக்கணும். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 1 2 3 ஜம்ப். Go, ready, 1 2 3 go. Let's go. Money down, 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 hit down. Money hit down. எல்லாருக்கும் சொல்லிட்டு நீ தப்பு பண்ணாத. Hit down, hit down, hit down, money. Money down, hit down, hit down. அவசரப்படாத. Hit down, hit down, hit down, 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 flat, flat, flat. Hit your money, hit down. Crawl, crawl, crawl. Everyone quiet, Sheila. எனக்கு என்ன ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா இவரோட கால். ஒரு கட்டத்துக்கு மேல அவர்னால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு போறது. ஒரு அடி வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. கான்சென்ட்ரேட். மணி சரி கேளுங்க, அவங்க சொல்றாங்க சொல்றாங்க. மணி கேளுங்க. டவுன் பண்ணு மணி, இம்பு டவுன் பண்ணு. பிரஷர் டவுன், பிரஷர் டவுன். எஸ் மணி, ஃபேண்டாஸ்டிக். மாடி உடைச்சாச்சு, மாடி உடைச்சாச்சு, மாடி உடைச்சாச்சு. பாடிய கீழே. அந்த லாஸ்ட் பா வந்து எத்தனையோ தடவை ட்ரை பண்றாரு. பட் என்னோட வெயிட் திருப்பி புல் பண்றது அவரை. நம்மளுக்கு அந்த ஒரு புல் எடுத்து வரும்போது நம்ம தலையில அப்படியே ஃபுல்லா பிளட் ஏறி நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே தலை சுத்தி நிக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கா. What do you say? Oh, you can carry me. Will power. ஒரு டாஸ்க்ல உங்க will power பார்த்தோம் நாங்க. So don't give up money. Oh, you're not a quitter, boo. You're a fighter. ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த எண்ட் தொடர்ந்து. சாதாரண விஷயமே கிடையாது நீங்க பண்ணது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி வெயிட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் லிஃப்ட் பண்றதுக்கு. நம்மளுடைய ஓன் பாடி வெயிட்டை தூக்குறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நீங்க அழகா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் ஷீலா, நீங்க பேசுறது வந்து உங்களுக்கே கேட்குமா டவுட்டா இருக்கு. என்னது இது?
என்னை பொறுத்த இது அச்சீவபிளாக தான் இருந்தது. எனக்கு என்னன்னா அகைன் அண்ட் அகைன் ஐ வாண்ட் டு டெல் சேம் திங். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் an excuse அதுதான்ட்டு. ஸோ அதான். அண்ட் டிலே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அகைன் ஷீலா இஸ் ஹெவி. அது டவுட்டே கிடையாது. ஓகே. ஸோ அதான் தீபக். நைஸ், வெல் ட்ரைட். ஸோ உங்களுக்கான ஒரு டைமிங் இருக்கு. ஸோ அந்த டைமிங் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களை எங்கே பிளேஸ் பண்ண போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். எனிவே குட் ஜாப் மணி அண்ட் ஷீலா, குட் ஜாப். தேங்க்யூ. அடுத்த கிளாடி ஜோடி யாரு அப்படின்றது பார்க்கணும். யாரா இருக்கு? எனி கேசஸ் சொல்லுங்க. நீயா? ஓகே. அடுத்தபடியாக தினேஷ் அண்ட் ரச்சிதா. Dinesh and Rachita, are you ready? Yes. Your time starts now. வாங்க, தரைக்கு வந்தாதான். இந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஆக்சுவலாக கிரவுண்ட் லெவலில் இருந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிருக்கணும். பட் அந்த ஃபஸ்ட்டு ராடு வந்து வைக்கும்போதே நான் கொஞ்சம் பெண்டாகி வச்சிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கரெக்டாக அந்த இதை பிடிக்க முடியல என்னால். அப்புறம் முடியும். வெரி குட். Very good. Come on, Rachita, cheer him up. Try your best, Mama. Dinesh, time போயிட்டே இருக்கு. Time வந்தாரு, குடிங்க. Very good. Come on, Dinesh. பாதி கடல் தாண்டியாச்சு. Come on. Yes, come on. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ராடை பிடிக்கிறதுக்குமே வந்து ஹார்ட் பீட்டோட எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அதை பிடிக்க முடியும். அங்க அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு நான் அந்த இது உடைச்சிட்டேன். அந்த உடைச்சதுக்கு அப்புறம் ஐ எம் லுக்கிங் அட் ஹிம். அவர் வந்து அது பிடிக்க முடியாம ஒரு மாதிரி ஷிவரிங். அதை பார்க்க முடியாம தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தினேஷ், ரச்சிதா பினிஷ் பண்ணிட்டாங்க. பானை உடைச்சாச்சு. நீங்க தான் டச் பண்ணணும் அந்த லைனை. கம் ஆன்.
பாக்குறவங்க நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியல, ஆனா பண்றவங்களுக்கு எங்களுக்கு தெரியுது. அந்த எங்களால தான் அது உணர முடியுது. பட் இட் வாஸ் நைஸ். பாவம் என் மாமா. ஒண்ணுமே இல்லடா, இங்க பாரு. வயிறு வலி இல்ல, பேக் பெயின் இல்ல, கால் பெயின் இல்ல. ஐ அம் அப்சல்யூட்லி ஃபைன். Dinesh and Rachita, you have finally completed the task. Rachita, எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? How do you feel? முடியல, அவங்களால பேச முடியல அப்படியே. She is speechless. Because you're happy? பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஓ, பண்ணிட்டாங்க. யாருக்கா பண்றோம்? இப்ப சொல்ல லவ் யூ சொல்லு. அதான் லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ சொல்றே தங்கா. I love you. That's sweet. How sweet. அவங்க முகத்துல ஒரு ஸ்மைல் வரணும் அப்படின்னா இதுல இன்னும் 4 கம்பி எக்ஸ்ட்ரா. சூப்பர் சூப்பர். ரச்சிதா சொல்லுங்க. சொல்றதுக்கு இல்ல. Yeah. I'm still உண்மையிலேயே very happy to see you couple. Okay. Okay. Super. Okay, so அடுத்த ஜோடி is going to be Netran and Deepa. All the very best, Netran, and your time starts now. Time போயிட்டு இருக்கு. Come on, Netran. Easy. அதான். கீழே இருக்கு. Very good. ஏன்னா மண்ணு வந்து உள்ள போயிட்டே தான் இருக்கே தவிர அதுல ஒரு grip கிடைக்க மாட்டுது. ஓரளவு கடந்து வந்தாச்சு. முடிச்சிடா டேய். சொல்லுங்க. நம்மளால முடியாது, இதுல முடியும், ட்ரை பண்ணுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சரத் சப்னா இங்கே எல்லாருமே டோட்டலா ஐயோ அநியாயமா இருக்கு. இவங்க என்கரேஜ்மெண்ட் ஸ்டாண்ட்ஸே இல்லை. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பட் உங்க பாடி வெயிட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற அந்த வெயிட், அவங்களோட வெயிட்டை நீங்க தூக்கிட்டீங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடனரி. வெரி குட். ஸோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ வின் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து வரவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய லெவல் எந்த இடத்துக்கு மாறப்போகுது அப்படின்றது நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். அடுத்த கிலாடி ஜோடி யாருன்றது பார்ப்போம்.
வாடா கோபி and ஹரிதா. புல்லிங் த பார்ட்னர் இந்த டாஸ்க் வந்து அதுவும் சர்ப்ரைஸாக தான் வச்சுருந்தாங்க. சர்ப்ரைஸாக வச்சு டாஸ்க் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தாச்சு இது தானே. ஏன்னா நம்ம வந்து 70 அடியிலேருந்தே நம்ம வந்து குதிச்சு கலெக்டாக பண்ணிட்டோம். இது ரொம்ப அனாவசியமாக பண்ணிடலாமே அப்படி தான் என் மைண்டில் முதல்ல இருந்தது. All the very best and your time starts now. Go. Come on, timing. இடுப்பு கீழே இறக்கிட்டீங்கன்னா போறோம். அவ்வளவுதான். படுங்க, படுத்தாதான். அவ்வளவுதான். இப்போ போங்க. அவ்வளவுதான். Good. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மணலை நீங்கள் எப்படி பிடிப்பீங்க, என்ன grip இருக்கு. அப்போ அடுத்தது போகிறதுக்கு நான் என்ன பண்ணேன், க்ரால் பண்ணேன். இந்த 2 முட்டியை வச்சு நான் க்ரால் பண்ணும்போது எனக்கு வந்து மூவ் ஆச்சு. பண்ணிடலாம் போனால் மூச்சு வாங்க. சரி முதல்ல இப்போ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்ப்ளீட் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பிரெத் எடுத்தேன். பிரெத் எடுத்து திருப்பி அடுத்த இதுக்கு மூவ் ஆனேன். முடியும். வாய் மூக்கெல்லாம் மண்ணு போயிருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபினிஷ் லைன் வந்து அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஒரு மூமெண்ட்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். எத்தனையோ வருஷங்கள் எவ்வளோ கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. பட் இந்த வெட்டிங் அனிவர்சரி அதுமா இந்த மாதிரி வின் பண்ணி ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஹவு டு யூ ஃபீல்? சான்ஸே இல்ல தீபக். வந்து எப்படின்னா எங்க 2 பேர்ல வந்து எப்பவுமே நான் நினைப்பேன் நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு எங்களுக்கு. ஓகேவா, ஹேண்டில் பண்றது, நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நான் நினைப்பேன். ஆனா இந்த பிசிக்கல்ல பார்த்தா இந்த டாஸ்க் எல்லாத்துலயுமே பார்த்தா நான் ரொம்பவே வீக்கா இருந்திருக்கேன். ஓகேவா, அந்த இடத்துல ஹி இஸ் ஸ்ட்ராங். ஸோ இஸ் ப்ரூவ் தட் 2 ஸ்ட்ராங்கும் வேணும் டி லைஃப்ல. அப்பதான் போகும்ன்றத வந்து எனக்கு நல்லாவே வந்து இந்த 4 டாஸ்க்குமே ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். கோபி and ஹரிதா, நம்மளுடைய அடுத்த ஜோடி சரத் காரு, ஸ்வப்னா காரு. And your time starts now.
போயிட்டே இருக்கு. இந்த 3வது ட்ராக் லெவல் இருக்கும், அது கிராஸ் பண்ணும்போது சத்தியமாக சொல்கிறேங்க என்னால் முடியல. மாறலாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று எனக்கு ஆக்சுவலி ப்ரீத்திங் வரல, மூச்சு எடுக்க முடியல என்னால் சத்தியம். பின்னாடி அங்கே எந்த லெவலில் எந்த ஹைட்டில் இருக்காங்க என்னால் பார்க்க முடியல. அந்த கிரிப்பை நான் விட்டுட்டேன்னா நீங்கள் கீழே போயிடுவாங்க, நான் அந்த இடத்துல தூங்கிட்டு இருப்பேன். அதுதான் நடக்கும். பாடி ஃபிளாட் பாடி இழுங்க அப்படியா, இடுப்பு வச்சு பவர் இடுப்புல இழுங்கணும். பட் எனக்கு என்னென்னா இவங்களை விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒரு பாதி லெவல் போகும்போது சத்தியமாக எல்லாம் பிடிச்சி செஸ்ட்டு ஃபுல்லாக இறுக்கமாக பிடிச்சிருச்சு. மூச்சு விடவே முடியல என்னால். நான் நினச்சேன் என்னடா பண்ணுவோம் நினச்சிட்டு படுத்துட்டே போங்க. I think Sharath can create a record today. Come on, Sharath. Body down. Come down. இல்லை பண்ணிடலாம் கிட்ட நெருங்க அவ்வளோதான் ஷரத், இது முடிஞ்சிருச்சு, ஏதோ முடிச்சிடலாம்ட்டு டச் பண்ணுங்க. Sharath. Very good. Yes, completed. Come on, big round of applause for Sharath. So இன்னைக்கு ஒரு டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அட்டம் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ண கார்த்திக் அண்ட் நந்தினி நீங்க வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு. விக்னேஷும் அனுவும் கூட கம்ப்ளீட் பண்ணல. பட் அவங்க வந்து கிவ் அப் அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க இந்த டாஸ்கை வந்து திரும்ப பண்றீங்களா? பண்றேன்றத நீங்க ஓகேன்னு சொல்றீங்க. பட் மற்ற ஜோடிஸ்ல அதை அப்ரூவ் பண்றாங்களா? ஸோ இப்போ ஓட் அவுட் டைம். ஸோ கார்த்திக் நந்தினி இந்த டாஸ்கை பண்ணலாம்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஓகே, டாஸ்க் பண்ண வேணாம்னு சொல்றோம், கை தூக்குங்க. ரமேஷ், தீபா, யுவராஜ், காயத்ரி. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணவங்கள படவ கோப்பையை நான் பண்ணிட்டாரு. ஸோ இன்கேஸ் இவர் பண்ணி அவரோட பாயிண்ட்ஸ் கூட வந்தாருன்னா இவர் வந்து இஸ் நாட் கோயிங் டு பி இன் டேஞ்சர் ஜோன். நிச்சயமா அந்த பாயிண்ட்ஸ் அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ரமேஷ் அண்ட் தீபா, அவரு முன்னாடி அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் பண்ணோம். இவர் அட்டெண்ட் பண்ணாரு. Majority wins and Karthik, you can do your task. புரியல எனக்கு. Okay. தீபா நீங்க என்ன சொல்றீங்க? மின்னல். எங்களுக்கு என்னன்னா கேம் இஸ் a game. கேம் வந்து எல்லாருக்கும் கேம் தான். அதுல வந்து இப்ப இவருக்கே கூட வாமிட் வந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கலாம். நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் இல்லம்மா நான் பண்ணல என்னால முடியலன்னு சொல்லியிருந்தாருன்னா ஓகே, இல்ல அவரே என்னால முடியலன்னு சொன்னாலும் ஓகே. பட் நீங்க வந்து அவருக்கு வாமிட் வருது, அப்ப நடுவுல இருந்து மறுபடியும் வாமிட் எடுத்துட்டு மறுபடியும் அப்ப இமிடியேட்டா பண்ணிருக்கணும். இல்ல ஜி நான் பண்ணல, மூடுல நான் பண்ணல. நான் விட்டுருங்க தீபா, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டாஸ்க்ல பாத்துக்கோ. கார்த்திக் நந்தினி, you decided not to do. கார்த்திக் நந்தினி ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, சோ என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு யார் யாருக்கு என்ன டைமிங், யார் எந்த பொசிஷன்ல இருக்காங்கன்றது வந்து டிஸ்கஷன் செஷன்ல நம்ம டிசைட் பண்ண போறோம். அண்ட் இது எலிமினேஷன் டாஸ்க் அப்படின்றதுனால உங்களுக்கான டிஸ்கஷன் செட்டப் ஒரு புது இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னைக்கும் ஒரு சூப்பரான டாஸ்க்
நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் an எலிமினேஷன் டாஸ்க். அதாவது 5th பொசிஷன்ல இருக்கிறது மின்னல் தீபா அண்ட் ரமேஷ். உங்களுடைய டியூரேஷன் வந்து 9 minutes and 16 seconds. உங்களுக்கான ஸ்கோர் 30 points. அண்ட் 4th பொசிஷன்ல இருக்கிறது நேத்ரன் and தீபா 8 minutes and 32 seconds. உங்களுக்கான ஸ்கோர் 35 points. 3rd பொசிஷன்ல இருக்கிறது ஷரத் and ஸ்வப்னா 7 minutes and 9 seconds. உங்களுக்கான ஸ்கோர் 40 points. 2nd பொசிஷன் யுவராஜ் and காயத்ரி. உங்களுக்கான டியூரேஷன் 3 minutes and 50 seconds. உங்களுக்கான ஸ்கோர் 45 points. And of course இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது அத்வித் and அர்ச்சனா 3 minutes and 3 seconds. And of course highest score உங்களுக்கு இன்னைக்கு 50 points. And top 5 இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது அர்ச்சனா and அத்வித். I request you to come forward please. Mr. and Mrs. Khiladi. Get ready for இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸா இருக்கு. ஸோ 2 முறை நீங்க கன்சிக்யூட்டிவ் வின் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து கன்சிக்யூட்டிவா வின் பண்றவங்க இல்ல வந்து யார் டாப்ல இருக்காங்களோ, இன் கேஸ் வந்து 3 டாஸ்க் இருக்குன்னா அந்த 3ல யாரு 3 தடவை இல்ல 2 தடவை யார் வந்திருக்காங்களோ, யூ வில் பி கிரவுண்ட் as ராஜா அண்ட் ராணி ஆஃப் த வீக். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் ராஜா அண்ட் ராணி வில் கோ டு த போனஸ் ரிங். இந்த போனஸ் ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமினேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எலிமினேஷன் நடக்கிற அன்னைக்கு ராஜா அண்ட் ராணி யார் வின் பண்றாங்களோ அவங்க அடுத்த டாஸ்க்கு போவாங்க. அந்த டாஸ்க்கை அவங்க பண்ண தேவையில்லை. அப்போ ஸ்கோர்ஸ் எங்க போச்சுன்னு கேட்குறீங்களா? கவலையப்படாதீங்க. அன்னைக்கு நடக்க போற டாஸ்க்ல யார் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரரோ அவங்களுக்கு அந்த ஸ்கோர் போய் சேரும். அதை தவிர அதே ஸ்கோர், அந்த டாப் மோஸ்ட் ஸ்கோர் என்னவோ அது உங்களுக்கு போனஸா வந்து சேரும். ராஜா ராணின்னு சொல்லிட்டோம்ல, அப்படியே சாதாரண அனுப்ப முடியல. we'll have to crown you guys. இந்த பர்டிகுலர் எலிமினேஷன் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் பாட்டம் 5ல இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா 6th பொசிஷன்ல வந்து தினேஷ் and ரச்சிதா. உங்களுடைய டியூரேஷன் வந்து 9 minutes and 56 seconds. கம்மியான செகண்ட்ஸ் தான் நீங்க வந்து அடுத்த பொசிஷன் வந்திருக்கீங்க. அண்ட் உங்களுக்கான ஸ்கோர் வந்து 25 points. அண்ட் படாவ கோபி and ஹரிதா 7th பொசிஷன் 10 minutes and 58 seconds டியூரேஷன். அண்ட் உங்களுக்கான ஸ்கோர் வந்து 20 points. அண்ட் 8th பொசிஷன்ல மணி அண்ட் ஷீலா. டியூரேஷன் 11 minutes and 58 seconds. உங்களுக்கான ஸ்கோர் 15 points. Anu Vignesh couldn't complete, so you don't have any scores. And Karthik Nandini couldn't do it, so no scores. So in the elimination task பொறுத்த வரைக்கும் overall scores ன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது பாட்டம் 5ல இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா டுடே இட்ஸ் டைம் ஃபார் எலிமினேஷன். அண்ட் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் எலிமினேஷன் அப்படின்ற விஷயம் வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் 50% ஆஃப் ஸ்கோர்ஸ் அண்ட் த ரெஸ்ட் vote out. ஸோ இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து யார் பயணிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றது ஸ்கோர்ஸையும் தாண்டி கண்டஸ்டன்ஸ் ஆகிய நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். குறைஞ்ச டாஸ்க்ல கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் அதிகமான ஸ்கோர் எடுத்திருந்தாலும் அதிகமான ஓட்ஸை அகைன்ஸ்டா வாங்கினதுனால ஐ எம் வெரி சாரி டு சே Netran and Deepa, you cannot continue hereafter. Very sorry. Please. Netran, Deepa. So இந்த பயணத்துல இதுக்கு மேல நீங்க கிளாடி ஜோடியோட தொடர முடியாது. Do you have any last few words for the contestants? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா உங்களுக்கு? எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கும் போது அந்த சமயத்துல இறக்கி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. கைகூடி ஒரு நேரத்தில். ஆமா.
எனக்கு பண்ண முடியும்னு ஒரு hope. எஃபர்ட் நீங்க கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா கூட எவ்வளவு மாற்றம் இருக்கும். நானும் போனேன். தீபா எனிவே ஸோ உங்களுடைய டிராவல் எங்க கூட உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. we also feel that இன்னும் எங்களோட டிராவல் பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஆசை தான் எங்களுக்கும். It's a reality show. We have a format. அதுபடி we have to do this. So once again very sorry Nethran and Deepa. Thanks for traveling with us. Please give them a big round of applause. அடுத்த வாரத்துல இருந்து அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா all the scores are going to be neutral, which means you guys will be starting from zero again. ஏன்னா இதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். மேல இருக்கவங்க கீழே வரலாம், கீழே இருக்கிறவங்க மேல போலாம். ஸோ எது வேணாலும் நடக்கலாம். அதுதான் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிலாடியோட கான்செப்ட். எனிவே ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் பார்த்தாச்சு அண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே நியூட்ரல் ஆகுது. அடுத்த வாரம் புதிய ஸ்கோர்ஸோட இன்னும் பல புதிய டாஸ்கோட இன்னும் பல பிரம்மாண்டங்களோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை கிலாடிஸ் டீம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது. வித் மீ தீபக். இது Amazon.in மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிலாடிஸ் பவர்ட் பை ராஸ்காம் பில்டர்ஸ் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் பார்ட்னர் சிந்தால் டியோ ஸ்டிக். See you next week.